ஆண்டர்பிரினர்ஷிப்னாலே ரிஸ்க் இருக்கதாங்க செய்யும். ஆனால் பொண்ணுங்களுக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதுனாலே ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆச்சே. ஸோ ஒரு செம்மையான உமன் ஆண்டர்பிரினராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மூணே ஸ்கில் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ். எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு வேணும். செகண்ட் ஒன் லீடர்ஷிப். லீடர்ஷிப் அப்படின்னாலே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ என்ன ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். மூணாவது மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லேயே நிறைய விஷயத்த மேனேஜ் பண்ணுறோம். ஆஸ் அ மதரா, சிஸ்டரா, ஒய்ஃபா, கேர்டேக்கரா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அந்தந்த ரோல் படி மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும், ஒரு நல்ல ஒரு உமன் ஆண்டர்பிரினராக உங்களை உருவாக்கிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குள்ள நீங்களும் என்டர் ஆகுங்க.